கல்வாரி லெந்து கால தியானங்கள். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தந்தையே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் உடைய சுத்த கிருபை. தேவ ஆவியானவர் இன்று ஆண்டவரும் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே அடியான் மூலமாக நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் மன்னிப்பு என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே கபாலஸ்தலம் எனப்பட்ட இடத்திலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முடிந்த முதல் வார்த்தை மன்னிப்பு. அதை தான் லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேதனை, துன்பம், நொறுக்கப்பட்டு பிலாத்தினுடைய அரண்மனையிலே 1 அடி வாங்கினவராய், எருசலேம் வீதியிலே இரத்தம் சிந்தினவராய் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு போகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்தமான ஆண்டவர் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவர் பேசுகிறார். அடித்தவர்களை, நொறுக்கினவர்களை, காயப்படுத்தினவர்களை, பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பேசுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 6 அதிகாரம் 14-15 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நம்ம மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. ஆண்டவர் சமூகத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு சமூகத்தில் நாம் இருக்கும்போது மற்றவர்களை மன்னிக்கிற தன்மை நமக்கு இருக்கிறதா? மற்றவங்களை மன்னிக்கிறோமா? குழந்தை தவறு செய்தால் குழந்தையை நம்ம மன்னிப்பதில்லை. என் மகன் இல்லை, என் மகள் இல்லை என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். அது மாத்திரமா, சகோதரர்கள் ஏதாவது தவறு செய்தால் அவங்களோட பேசாது இருக்கிறோம். 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு, சகோதரனோடு நாங்கள் இப்போ பேசுகிறதே இல்லை. அதனால் இந்த மன்னிக்கிற எண்ணம் நம் இருதயத்தில் இருக்கணும். அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றும் போது தான் நம் இருதயத்தில் மன்னிக்கிற தன்மை வரும். சரி, சிலுவை என்னன்னு அப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்தில் சிலுவை என்பது பயங்கரமானது, அது சாபத்துக்குரியது என்று சொல்லி அங்கே கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபமானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் அதுதான் சிலுவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் மார்க்கு 16 அதிகாரம் 20 வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், அது நிந்தை, அவமானம், பரியாசத்துக்குரியது தான் சிலுவை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது பரியாசம் செய்யப்பட்டார் அவர். ஆல்மைட்டி ஜீசஸ் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சர்வத்தையும் வார்த்தையால் படைத்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற காரணம் என்ன? நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53 அதிகாரத்தில் நாம் 12 வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அங்கே
சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அங்கே 12ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிற காரம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராய் அவர் எண்ணப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அநேகருடைய பாவத்தையும் தாமே சுமந்து அக்கிரமங்கள் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போது துன்மார்கர் வரிசையில் ஆண்டவர் எண்ணப்பட்டார், அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். அவர் அதனால தான் அதுக்கு பேர் தான் சிலுவை. அப்போது யோவான் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, சிலுவை இயேசுவை இரு கள்ளர்களுக்கு மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கள்ளனுக்கு மத்தியில் பரிசுத்தமான ஆண்டவர் அங்கே கள்ளர்கள் மத்தியில் அவமானப்பட வைத்தது தான் சிலுவை என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அவமானப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வேதனையில் இரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும். அதனால் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் அங்கே 56ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற காரம், இயேசுவை அனைவராலும் கைவிடப்பட்டது தான் சிலுவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே சீசர்கள் கைவிட்டார்கள். சீசர்கள் பயந்து ஓடுறாங்க, ஐயோ அவருக்கு சிலுவை மரணம் வந்துடுச்சு, அதனால் நமக்கும் அந்த வேதனை கிடைக்குமா, நமக்கும் அந்த பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அதிசயங்களை அற்புதங்களை பார்த்த ஜனங்கள் சீசர்கள் பயந்து ஓடுகிறதான காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது அனைவராலும் கைவிடப்பட்டது தான் அந்த சிலுவை மரம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த சிலுவை மரம் என்பது இன்னொரு காரணத்தை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, மரண உபாதைகளின் கட்டானது தான் சிலுவை. மரணத்தை கொடுக்கக்கூடியது தான் அங்கே சிலுவை அப்படின்னு சொல்லி, மரண உபாதைகள் அப்படின்னு சொல்லி அந்த மரணக்கட்டானதை குறிக்கிறது தான் சிலுவை மரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஈராக்கு நாட்டு பிரசிடெண்ட்டு அங்கே சதாம் ஹுசேன் என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் துன்பப்படுத்துகிறாங்க, அவரை துயரப்படுத்துகிறாங்க, மரண உபாதை கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், கில்மி, என்னை உடனே சாகடிங்கன்னு சொல்கிறார். அப்போ மரண உபாதைக்கு ஆள்பட்டு இருக்கிறதுனால அவரை தன்னைத்தானே என்னை கொல்லும்படியாக அவர் ஜனங்கள் அங்கே அதிகாரிகள் மத்தியில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த சிலுவையை குறிக்கிறது. மரணத்தையும் துன்பத்தையும் வேதனையையும் அணுவணுவாக அனுபவிப்பது தான் சிலுவை மரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அது சிலுவை மரம் என்பது திகிலடைய செய்வது, அப்புறம் வியாக்குலம் அடைய செய்வது தான் சிலுவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வேதனை அடைவது தான் சிலுவை என்று நம்ம பார்க்குறோம். அப்புறம் அணுவாய் துடிக்க செய்வது தான் அந்த சிலுவை மரத்தில் அணுவாய் துடிக்கிற வேதனை உண்டாக்குகிறது தான் சிலுவை மரம் என்று நாம் பார்க்குறோம். அப்புறம் கொடுமையான காரியம், அந்த கொடுமையான காரியத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த சிலுவை மரம் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் சிலுவையை குறிக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனங்களில் நம்ம பார்க்கும்போது, நரம்புகள் வெடித்து வேர்வை இரத்தமாக தரையில் விழ செய்வது தான் சிலுவை அப்படின்னு பார்க்கணும். எதுக்காக நான் அந்த சிலுவையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரோம் தேசத்தில் 3 விதமான பனிஷ்மெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல கல்லால் எறிந்து கொல்லப்படுவாங்க, சாட்டையால் அடித்து விட்டுருவாங்க, 3வது சிலுவையினால் தண்டனை கொடுப்பாங்க.
அந்த சிலுவையிலே தண்டனை கொடுக்கிற காரியத்தை தான் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. அதனால் இப்படி 3 விதமான காரியங்கள் ரோம் தேசத்தில் கடுமையான ஒரு தண்டனையாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசம் துரோகம் செய்தாரா, இல்லை கொடூர கொலை செய்தாரா, அவர் வஞ்சிக்கிற காரியத்தை ஏதாவது செய்தாரா? இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தெய்வம், அவர் உண்மையுள்ள தெய்வம், சகலத்தையும் வார்த்தையால் படைத்தவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் வார்த்தையினால் அவர் படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது சிலுவை என்பது இழைக்கப்படாத ஒரு மரமாக இருக்கிறது. அது இழைக்கப்படாத மரம், அது தோள்களை கிழிக்கிறதான ஒரு மரமாக இருக்கிறது. அந்த மரத்தை தான் ஆண்டவர் சுமந்து கொண்டு போனார். எருசலேம் வீதியிலே இரத்தம் சிந்தினவராய் பரிசுத்தமான தெய்வம் உங்களுக்காக எனக்காக பாரமான சிலுவையை அந்த எருசலேம் மீதிலே சுமந்து கொண்டு போகிறார். போர் வீரர்கள் சாட்டையால் அடிக்கிறாங்க. ஆண்டவருடைய காலில் முள் தேய்க்கிறது. அந்த முள்ளை கூட எடுக்காத பலமுள்ள போர் வீரர்கள் ஆண்டவரை அடிக்கிறாங்க. இராணுவத்தில் கூட நம்ம பார்க்கும்போது இராணுவ அதிகாரிகள் அந்த இராணுவத்தில் அந்த வேலை செய்கிற அந்த சிப்பாய்களுக்கு அவர்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா, அந்த எனிமியை, அந்த எதிராளியை தாக்கக்கூடிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அந்த எதிராளிகளை தாக்கக்கூடியதான ஒரு காரியத்தை ட்ரைனிங் கொடுத்து தன்னுடைய பலத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகிற காரியத்தை நம்ம இராணுவத்தில் பார்க்குறோம். அதனால தான் இராணுவத்தில் எதிரிகளை டூ ஆர் டை, கரோ யா மரோ என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லே லடாக் என்ற இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்கெல்லாம் அங்கே கரோ யா மரோ, டூ ஆர் டை அப்படின்ற வார்த்தைகள் அந்த லே லடாக் உயரமான ஒரு மலையில் 18,000 அடி உயரமுள்ள அந்த மலையில் லே லடாக் தியச்சன் கிளேசியர் என்ற இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இராணுவ வீரர்களுக்காக எழுதப்பட்டுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். நான் பார்த்துருக்கும்போது இராணுவத்தில் பணி செய்யும்போது இப்படிப்பட்ட காரியங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். அப்போது சிலுவையினுடைய பளு, அதனுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் சிலுவையினுடைய பளு 110 பவுண்டு என்று சொல்லி வேத வல்லுநர்கள் குறிப்பிட்டு இருக்கிறது நான் ஒரு புத்தகத்தில் பார்த்தேன். அதனால் இந்த பாரமான சிலுவையை சுமக்க முடியாமல் தள்ளாடி கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து போகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போது சிலுவையை பற்றி பார்த்தோம். சாட்டை என்னன்னு பார்க்கலாம். சாட்டை என்பது வாரினால் செய்யப்பட்டது. அதனுடைய முனைகளில் இரும்பு குண்டுகள் பதிக்கப்பட்டிருக்கும், சின்ன சின்ன குண்டுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய முனையில், வாரினுடைய முனையில் பிளேடுகள், இரும்பு பிளேடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த வாரினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிலாத்தினுடைய அரண்மனையிலே 1×40 அடிகளாக அடிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ எவ்வளோ வேதனை, முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காயத்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த தலையிலே முள்முடி வைக்கிறாங்க. தலையிலே முள்முடி வைத்து கோலால் அடிக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றுமே பேசலை. அவரை காரி துப்புகிறார்கள், அவர் ஒன்றுமே பேசலை. அவரை கன்னத்தில் அறைகிறார்கள், அவர் ஒன்றுமே பேசலை. எதற்காக? நாம் செய்த பாவம், உலக ஜனங்கள் செய்த பாவத்திற்காக அவர் அமைதியாக இருக்கிறார். கன்னத்தில் அடித்து உன்னை அடித்தவன் யார் என்று சொல்கிறாங்க. ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. காரணம், இப்படிப்பட்ட வரிகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவங்க சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இன்னொரு, இந்த சிலுவையை குறித்து பார்த்தோம், சாட்டையை குறித்து பார்த்தோம். இங்கே பேதுரு ஆண்டவரிடத்தில் அங்கே ஒரு கேள்வி கேட்குறார். காரணம், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை நாம் பார்க்கும்போது, என்னுடைய சகோதரன் அங்கே சொல்லுகிறான், தப்பிதங்கள் செய்தால் நான் 7 தரம் மாத்திரம் மன்னிக்க வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்குறான்.
காரணம் அவன் மன்னிக்கிற தன்மை அந்த பேதுருவுக்கு இல்லை. அதனால் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அங்கே சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கும்போது 7-70 தரம் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ 7-70 தரம்னு சொன்னால் முதல்ல அந்த பேதுரு முதல்ல மன்னிச்சுட்டு, ஆண்டவரே நான் 10 முறை என்னுடைய சகோதரனை மன்னிச்சிருக்கிறேன், 20 முறை மன்னிச்சிருக்கிறேன், நான் இது போதுமா, இன்னும் நான் மன்னிக்கணுமான்னு கேள்வி கேட்காம நான் 7 தரம் மாத்திரமா நான் அவனை மன்னிக்கிட்டமான்னு சொல்லி கேள்வி கேட்குறார். அதனால் ஆண்டவர் சொல்கிறார் 7 தரம் மாத்திரம் அல்ல, அவர் சொல்கிறார் 7-70 தரம் 490 முறை நீ அவரை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம். அப்போது மன்னிக்கிற தன்மை, மன்னிக்கிற இருதயம் அங்கே பேதுருக்கு முதல்ல மன்னிச்சுட்டு இருந்து ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் மன்னிக்காமல் நான் 7 தரம் மாத்திரம் மன்னிக்கிட்டோமா ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே கேட்குற காரியத்தை பார்க்குறோம். அப்போது அங்கே பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் 7 தரம் மாத்திரம் இல்லை, 7-70 தரம் அப்படின்ட்டு சொல்லி அங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம். இப்போது யோவான் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசுவை 2 கள்ளர்கள் மத்தியில் அவங்க வைத்திருக்கிற காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் முதல்ல சொன்னேன், கள்ளர்கள் மத்தியில் அவர் ஒரு கள்ளனாக எண்ணப்பட்டார் என்று பார்க்குறோம். அப்புறம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59-60ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், ஸ்தேவான் என்ற ஆண்டவருடைய மகன் ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறான், ஆண்டவரை வேண்டிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது என்ன செய்கிறாங்க, கல்லால் எறிந்து அவனை கொலை செய்கிறார்கள். அப்போ அவன் தொழுது கொண்டு இருக்கிறையில் அவனை கல்லெறிந்தார்கள் என்று சொல்லி அங்கே நம்ம அந்த வேதத்தில் பார்க்குறோம். அவனோ அங்கே முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று சொல்லி அங்கே ஆண்டவரிடத்தில் தொழுது கொள்ளுகிறதான காரியத்தை பார்க்குறோம். ஸ்தேவான் உள்ளத்தில் இருக்கிற இது நம்ம இடத்துல இருக்கிறதா? அங்கே ஸ்தேவான் அங்கே தொழுது கோயில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும் என்று சொல்லி அந்த ஸ்தேவான் அங்கே சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அங்கே கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள் இருக்கிறதா? There is a question in front of Jesus. ஆண்டவருடைய சிந்தை, ஆண்டவர் மன்னிக்கிற தன்மை, பரிசுத்தமான தன்மை, அவர் பரிசுத்தமான வாழ்க்கையினுடைய தன்மை நம்ம இருதயத்தில் இருக்கிறதா என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய சிந்தை நம்மில் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போது அந்த ஆண்டவருடைய சிந்தனை, ஆண்டவருடைய எல்லா விதமான காரியங்களும் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது தான் ஆண்டவருடைய சிந்தையாக நமக்கு மாற்றுவார். ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கும்போது, உத்தமமாய் நேசிக்கும்போது, அவர் சமூகத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்போது, அப்போ ஆண்டவர் அவருடைய சிந்தனையாய் மாற்றுவார். அங்கே ஈசாக்கு ரெபெக்காள் ஒட்டகத்தில் வரும்போது மாலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் தியானமாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தியானிக்கிற எண்ணம் நம்ம இருதயத்தில் இருக்கும்போது தான் ஆண்டவருடைய சிந்தை நமக்கு வரும். அந்த சிந்தனையை நம்ம பெற்றிருக்க நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது, அவரை தியானிக்கும்போது, அவருடைய வார்த்தையை உணரும்போது, அவர் வார்த்தையை உட்கொள்ளும்போது, அவருடைய வார்த்தையை நம் இருதயத்தில் எழுதி கொள்ளும்போது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை இருதயத்தில் எழுதி கொள்ள வேண்டும். இருதயத்தில் எழுதி கொள்வது மாத்திரமல்ல, இருதயத்தில் எழுதி கொண்டு அதை முத்திரை இட வேண்டும். அப்படி முத்திரையிட்டால் தான் அந்த இடத்தை விட்டு அது நகராது. அப்போது தான் மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையை நம்ம ஷேர் பண்ண முடியும். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவருடைய சிந்தனையை நாம் கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு பார்க்குறோம். அப்போது மார்க்கு 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் அவன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா நம்மளுக்கு லாபம் என்ன என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். மனிதனை என்ன செய்கிறான்னா, தன் வாழ்வதற்காக உலகத்தில் பணத்தை சேகரித்து ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறான், பொருளை சேகரித்து ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அந்தஸ்து சேர்க்கிறான், பலத்தை சேர்க்கிறான், எல்லாத்தையும் சேர்க்கிறான், பொண்ணு சேர்க்கிறான், தங்கத்தை சேர்க்கிறான், வெள்ளியை சேர்க்கிறான், துறவு, நிலம், நீர் எல்லாவற்றையும் அவன் ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறான். ஆனால் அவன் ஜீவன் போகிறது அவனுக்கு தன்னுடைய சிந்தனையில் இல்லை. தன் ஜீவனை நஷ்டமாகுதுன்னு சொல்லி அவனுக்கு எண்ணமே இல்லை.
அதனால் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறான். அந்த எண்ணத்தை அவன் இருதயத்தில் வைக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட காரியத்தினால ஆண்டவர் நம்மை இந்த வார்த்தையின் மூலமாக தேற்றுகிறார். அப்புறம் இப்போ நம்ம நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமையாக எண்ணப்படுகிறது. மற்றவர்கள் செய்கிற குற்றத்தை மன்னித்தால் தான் நமக்கு மகிமை. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை உயர்த்துவார், நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அப்புறம் பூமியில் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டுமானால் திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று ஆண்டவர் அவனை மன்னிக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது சங்கீதம் 133 வசனங்களை பார்க்கும்போது, நம் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அக்கிரமங்களை கவனித்து இருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? உமக்கு பயப்படுகிற பயம் உம்மிடத்தில் உண்டு. மன்னிப்பு என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் மன்னிக்கிறார் என்ற ஒரு பயம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம மற்றவர்களை மன்னிக்க முடியும். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தில் ஆண்டவரை அலைக்கழிக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். பிரதான ஆசாரியன் காய்பான் இடத்துல கொண்டு போகிறாங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பிலாத்தினுடத்தில் கொண்டு போகிறாங்க. இப்போ லூக்கா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஏரோதினிடத்தில் கொண்டு போகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் அலைக்கழிக்கப்படுகிறார், வேதனைப்படுத்துகிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, துயரப்படுத்துகிறாங்க. அங்கே பிரதான ஆசாரியன் காய்பா சொல்லுகிறான், நீ தேவனுடைய குமாரனா என்று சொல்லி கன்னத்தில் அறைகிற ஆம் நீ சொல்லுகிறபடி என்று சொல்லுகிறார். இப்போது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, இங்கே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரகம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின் என்பவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் இந்த 1999ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இரவு ஒரிஷா மாநிலத்தில் மனோகர்பூர் என்ற இடத்துல அவருடைய 2 மகன்களை, அப்போது அங்கே ஒரு பெண் எஸ்தர், 2 ஆண் பிள்ளைகள் பிலிப்பு, தீமோத்தி என்ற இந்த 3 பேர் அவருடைய தந்தை. அந்த கிரகம் ஸ்டெயின் அவர்களை இந்த ஜீப்பில் குழைத்திட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்களுடைய மனைவி கிளாடியஸ் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவரை, என் புருஷனை, கொன்றவர்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மன்னிக்கிற இருதயம் அந்த சகோதரிக்கு இருந்தது நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னொரு காரியத்தை பார்க்க, சங்கீதக்காரன் தாவீதை போல வாழ்ந்த ஜப வீரன் ஜான் ஐடு என்பவர் தனக்கு துன்பம் கொடுத்தவர்களை மன்னித்தார். அப்படி தாவீதை போல, தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் அவரை புகழாரம் சூட்டுகிறார். அந்த தாவீதை போல ஜெபித்த ஜான் ஐட் என்ற ஒரு தேவ மனிதனுக்கு ஏராளமான துன்பங்களை கொடுக்கறதுனால அவர்களை அவர் மன்னித்தார். அந்த இருதயம் நமக்கு இருக்கிறதா? இயேசுவின் சிந்தை நம்மில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த 2025ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். அங்கே சார்லி கர்க் என்ற 31 வயதுள்ள வாலிபன் இந்த கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் மத்தியில் பாவத்தை குறித்து அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, 25 வயது உள்ள ஒரு மாணவன் அவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறான். எவ்வளவோ பாவத்தை குறித்து பிரசங்கம் செய்த சார்லி கர்க், அவருடைய மனைவி எரிக்கா கர்க் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த அடக்காராதனையில் லட்சக்கணக்கான ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐ ஃபர்கிவ் யூம், நான் என் கணவனை கொண்டவனை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி அடக்காராதனையிலே அந்த ஃபியூனரல் சர்வீஸில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில் நான் அந்த வாலிபனை மன்னிக்கிறேன்னு சொல்கிறார். இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை நம்ம இருதயத்தில் இருக்கிறதா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்கிறார். அந்த மன்னிக்கிற தன்மை நம்ம இருதயத்தில் இருக்கிறதா? அதனால் இந்த ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவரை சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்வர்களாக இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, வேதத்தை வாசிக்கணும். அவருடைய வார்த்தையை உட்கொள்ளும்போது நாம் ஆண்டவருடைய சிந்தனை நமக்கு வரும். இப்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். காட் இஸ் த வேர்ட், வேர்ட் வித் காட், வேர்ட் வாஸ் காட் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 133:1 அந்த 3 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, அது ஆரோனின் தலையிலே ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கியிலே நனைகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிற காரியம். அந்த நல்ல தைலத்தினுடைய அபிஷேகம், அனைட்டிங், ஃபயர் அனைட்டிங் நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒருமித்து வாசம் செய்கிறோமா, ஆலயத்தில் ஒருமித்து இருக்கிறோமா, இல்லை மற்றவர்கள் மத்தியில் நம்ம ஒருமித்து இருக்கிறோமா, புறஜாதியர்கள் மத்தியில் நம்ம ஒருமித்து இருக்கிறோமா, எங்கே எடுத்தாலும் நம்ம கோபக்குறியோடு பேசுகிறோமா, இங்கே அமைதியுள்ள மனம் நமக்கு இருக்கிறதா, ஆண்டவரை போல் குணம் நமக்கு இருக்கிறதா என்று பார்த்தால், தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். தன்னைத்தானே சோதித்து அறிகிறோமா? சில நேரத்தில் நம்ம தன்னைத்தானே சோதித்து அறிகிறதில்லை. அந்த ஆண்டவருடைய சிந்தனை நமக்கு வரணும் அப்படின்னு வந்தால்தான் மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எதனால் அவர் நம்மளை மன்னித்தார்னு சொன்னால், அவர் கூறுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும். மறுபடியும் சொல்லேன், இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனை, அவருடைய எல்லா விதமான காரியங்கள், பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான நடக்கை எல்லாம் நமக்கு இருக்கும்போது தான், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது தான் மன்னிக்கிற தன்மை நமக்கு வரும். இன்னொரு காரியத்தையும் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கும்போது, இங்கே ரோம அதிகாரி ஒரு காரியத்தை செய்கிறார். இராணுவத்தில் படை செய்து கேப்டனாக இருந்த ஒரு இராணுவ அதிகாரி அங்கே செய்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே ஆண்டவரை அறியாத ஒரு மகன் இராணுவத்தில் பணி செய்கிறார். அவர் கேப்டனாக பணி செய்கிற அந்த இராணுவ அதிகாரி அங்கே செய்கிற காரியத்தை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம், அவர் பாரு, அந்த கொர்நேலியு என்ற மனுஷன் அங்கே செய்கிற காரியத்தை பார்க்குறோம். அவர் 4 விதமான காரியத்தை அங்கே செய்கிறார். அவர் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது ஒன்று தேவ பக்தி இருக்கணும், 2வது தேவனுக்கு பயப்படணும், 3வது காரியம் ஜனங்களுக்கு தர்மம் செய்யணும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், எளியவர்களுக்கு எதை செய்தீரோ அதை எனக்கே செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இராணுவ அதிகாரி செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதும் தேவனை நோக்கி, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனை நோக்கி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று நம்ம இந்த வேதத்தில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அங்கே 1-2 வசனங்களை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சிந்தனை நம்ம இருதயத்தில் இருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிக்கிறது, ஜபிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துவது, உயர்த்துக்கிற காரியம் நம்ம இதயத்தில் இருக்கும்போது தான் அந்த மன்னிக்கிற தன்மை நமக்கு வரும். அந்த மன்னிக்கிற எண்ணத்தை கொடுக்கணுன்னு ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்படி ஆண்டவரிடத்தில் ஜபிக்கும்போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய சிந்தை நம்ம இருதயத்தில் வரும். இப்படிப்பட்ட காரியங்களினால இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அந்த அன்னாள் என்ற ஒரு ஸ்திரீ சீலோவில் உள்ள ஆலயத்தில் போய் அங்கே வேண்டுதல் செய்கிறதான காரியத்தை நம்ம பார்க்குறோம். காரணம், அவள் சீலோவில் உள்ள ஆலயத்தில் போய் அங்கே உடலிலே ஒரு அற்புதம் செய்தால், ஆண்டவரே என்னுடைய உடலை ஒரு அற்புதம் செய்து எனக்கு குழந்தையை கொடுப்பீரானால் நான் இந்த குழந்தையை உம்முடைய சமூகத்தில் உமக்கென்று நான் ஒப்படைப்பேன் என்று சொன்னபோது அங்கே ஆண்டவர் அவருக்கு குழந்தையை ஆசீர்வாதம் செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள்னால ஆண்டவர் நம்மை தேற்றுவாராக.
நம்மை உயர்த்துவாராக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இப்படிப்பட்ட காரியங்களில் மன்னிக்கிற தன்மை நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், நம்முடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாகி மாறும். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தர ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே, பாதத்தில் நான் ஜெபிக்கும்போது அபிஷேகம் இறங்கணுமே, பாதத்தில் நான் ஜெபிக்கும்போது அபிஷேகம் இறங்கணுமே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. நல்ல ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தைகளினால எங்களை தேற்றினீர். மீண்டுமாக ஒரு விசை எங்கள் இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயமாக மாற்றினீர். அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்முடைய சிந்தனை எங்கள் இருதயத்தில் வரும்போது தான் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு வரும். ஆண்டவரே, பரிசுத்தமான வாழ்க்கையில், பரிசுத்தமான நடக்கையில், உண்மையாய் உத்தமமாய் வாழும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய நீர் எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு நல்ல சிந்தனை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ்.